ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க. தமிழ் ஜேபி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. இன்றைக்கி தக்காளி தண்ணி குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் தக்காளி நல்லா நிறையா போடணும். தக்காளி 3 வெங்காயம், இவ்வளோ பச்சை மிளகாய் நறுக்கிக்கிறேன். காமப்புறம் எடுத்துகிட்டு கழுவிக்குவோம். இனிமேல் தண்ணியில் கொட்டி இந்த வெங்காயத்தை நறுக்கிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயத்தை நறுக்கிக்கோங்க. பெருசாகவே நறுக்குங்க. ஏன்னா நம்ம கடை தானே போகிறோம், குக்கரில் வேக வச்சு கடை தான் வரும். அதனால் வேக வச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகாய் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் வெங்காயமும் கொட்டிக்குவோம். கொட்டியாச்சு. இப்போது தக்காளியை அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. வேக தான் விட போகிறோம், அதனால் அப்படியே முழுசாக போட்டுக்குவோம். இப்போது தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். 3 செம்பு ஊற்றிக்குவோம். போதும். இப்போது கொஞ்சோண்டு உப்பு, இந்த அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சோண்டு சின்ன சீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். அவ்வளோதான். இதை ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்குவோம். 3 விசில் விட்டு இறக்கிட்டு விசில் விட்டுருச்சு. 3 விசில் ஆவி பிடிங்க. நீங்கள் பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சா? இதுதான் தக்காளி தண்ணி குழம்பு. இது பூரா இப்போ தண்ணி அதனால ஊற்றுக்கோம். ஊற்று. இப்போது இதை கடைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாக்கில் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் கடைன்னு பார்த்துக்குங்க. தக்காளி தண்ணி குழம்பு இந்த மாதிரி நீங்கள் 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். 5 நிமிஷம் தான். நல்லா வெந்துருச்சுன்னா அப்படி கடைஞ்சோடனே அப்படியே தாளித்து ஊற்றி கொஞ்சம் ஒரு கொதிக்க விட்டுட்டு அப்படியே தாளித்து ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதுக்கு ஒரு அப்பளம் மட்டும் போதும், இல்லாட்டி ஒரு ஊறுகாய் மட்டும் போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடைஞ்சாச்சு. இதில் இதோட தண்ணி இந்த இருப்பாங்க. இந்த தண்ணி இப்போ தேவையான அளவுக்கு ஊற்றிப்போம். அளவுக்கு ஆகிடுச்சா? இதை அப்படியே ஒரு கொதிக்க விட்டுட்டு அப்படியே தாளித்து பாருங்கள். இப்போ தாளிப்போம். தாளித்து தூக்கி வச்சுப்போம். அடுப்பில் வச்சுப்போம். ஒரு கொதிக்க வச்சுப்போம். ஆவி பறக்குதுன்னா நல்லா தாண்டி அப்புறம் முடிச்சுட்டு தாளிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். தமிழ் ஜேபி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சுட சாதம், தக்காளி தண்ணி குழம்பு. இந்த ரெசிபி வருது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் வச்சிடலாம். நல்லா தண்ணியாக ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஏற்ற காம்பினேஷன் மோர் மிளகாய் வத்தல் அண்டு அப்பளம் மக்களே. இதுதான் சாப்பாடு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். பாருங்கள் தக்காளி தண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் தக்காளி தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ் ஜேபி யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் செஞ்ச மாதிரி தக்காளி தண்ணி குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு ஒரு அப்பளமும் மோர் மிளகாய் வச்சு சாப்பிட்டா அதை விட மாசாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.